வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சாரி கைஸ், உடம்பு சரியில்லாதனால 2 நாளாக வீடியோ போட முடியல. இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இனிமேலேருந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வீடியோ போட்டலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து ஏற்கனவே வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தபடி தான் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒன் டே கேண்டில் படி அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட டிசைன் பிஓ வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 25,350லேருந்து 25,600க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து டிசைன் பிஓ பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோசர் கொடுத்துருந்து. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம 25,100 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,800 to 25,100 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த ஏரியாவிலுமே வந்து கன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து 24,200 வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம் எங்கே அப்படின்னு. ஸோ 1 மினிட் படி பார்த்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகலை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு டோட்டலாக வந்து கண்டினியூவில் தான் டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டீஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்மளோட இண்டீஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இண்டீஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து இண்டீஸ்மெண்ட் எங்கேயும் எடுக்கல, கண்டினியூஸாக வந்து ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் வந்து மூவ் ஆயிருக்கு. 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா இங்கே இண்டீஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சோச். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வந்து இண்டீஸ்மெண்ட் எடுக்கவே இல்லை. இங்கே இண்டீஸ்மெண்ட் எடுத்திருந்தாலுமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சோச்சு. ஸோ இது வந்து நம்மளோட பிஓஎஸ். ஸோ ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பை வந்து ஏற்றி போகலாம். டார்கெட் என்னன்னு பார்த்தோம்னா 25,800 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கீழே இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,800 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உடனே போகுமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது. இதெல்லாம் ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கணும்னா இங்கே கீழே தான் வந்தாகணும் 24,200. ஸோ சீக்கிரமாக வந்துடும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருந்தபடி தான் மொத்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா லிக்விடிட்டி எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹன் பண்ணிட்டு வரிசையாக கீழே விழுந்திருக்கு பாருங்கள். கீழே விழுந்திருக்கதான். அடுத்து இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இம்பேலன்ஸ் எடுக்கிறக்காக கீழே வரக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ 50,360 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாம் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரிங்களா, இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் எடுக்காததுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா மட்டும் தான் எடுக்காம நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் படியில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இதை அழிச்சிட்டோம். ஸோ இண்டீஸ்மெண்ட் இங்கே எடுத்துருக்கு பாருங்க. இண்டீஸ்மெண்ட் இங்கே எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது கீழே வந்து இன்னும் எதுவுமே போகல. ஸோ 15 மினிட்ஸில் இதுதான் சோச். இதுதான் சோச். இதுதான் வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாகவே வந்து கீழே தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் இந்த இம்பேலன்ஸையும் இதையும் இந்த ஏரியாவே வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயெல்லாம் எப்படி இருக்குன்னு. 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இண்டீஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இண்டீஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அகைன் இங்கே இண்டீஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது நம்மளோட சோச். ஓகே, கீழே அதுக்கப்புறம் எங்கேயுமே இண்டீஸ்மெண்ட் எடுக்கல பாருங்கள். இல்லை, இங்கே எடுத்திருக்கு. ஓகே, இங்கே இண்டீஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளோட சோச். ஸோ இதுக்கு மேலே இதுதான் சோச். ஓகே, ஸோ இதுக்கு மேலே க்ளோசர் கொடுத்துச்சு அப்படின்னா இண்டீஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 53,100 வந்து டார்கெட்டுக்கும் 52,600 வந்து டார்கெட் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ட்ரெண்ட் வந்து கன்னியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கீழே மேலே பிரேக் அவுட் கொடுக்காம கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஃபினிஃப்டி பார்த்துலாம். ஃபினிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் போயிருந்தது. லிக்விடிட்டிலாம் ஹன் பண்ணியிருந்தது இங்கேன்னு. ஸோ என்டையராக வந்து லிக்விடிட்டிலாம் ஹன் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து இம்பேலன்ஸில் வந்து டச் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இம்பேலன்ஸில் வந்து டச் ஆகிடுச்சு.
ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் இங்கே ஹண்ட் பண்ணியிருந்தது பாருங்கள். இங்கே இருக்கிறத ப்ரீவியஸாகவே ஹண்ட் பண்ணியிருந்தது. ஸோ இங்கே வந்து எடுக்காதெல்லாம் இன்னும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில் இன்னும் எடுக்காமலாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறத மட்டும் எடுக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இது கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தலாம் இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்ட்டு. 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டிஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக எங்கேயுமே இன்டிஸ்மெண்ட் எடுக்கல. இங்கே வந்து இன்டிஸ்மெண்ட் எடுக்கல. இது ஃபுல் கேண்டில். ஸோ இதுக்கு மேலே க்ளோசர் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கேண்டில். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்டிஸ்மெண்ட் எடுக்கல. நம்மளோட அப்போ சோச்சுன்னு பார்த்தோம்னா 24,060. ஸோ இதை வந்து சோச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டில் வந்து இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி எடுத்துட்டு கீழே வந்து ஸோ இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே சோச்சுக்கு மேலே வந்து க்ளோசர் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,450 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம மிட் கேப் பார்த்துலாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் டார்கெட் எக்ஸாக்டாக வந்துருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து கீழே வரைக்குமே வந்துருச்சு. ஸோ என்டையர் லிக்விடிட்டி வந்து ஹன் பண்ணிடுச்சு. ஒன் டே கேண்டில் படி பார்த்தோம்னா கீழே வந்து நம்மளோட ப்ரீவியஸ் சோச்சு கீழே வந்து எதுவுமே க்ளோசர் ஆகலை. பட் கீழே இங்கே வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. 12,060 வரைக்கும் 600 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துடலாம் 15 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ 15 மினிட்ஸில் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம முன்னாடியே மார்க் பண்ண மாதிரி தான். ஸோ அடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 13,070 இருக்குது. சோச் 1 மினிட் சோச்சு. ஸோ இங்கே எங்கேயுமே இன்டிஸ்மெண்ட் எடுக்கல. ஸோ இன்டிஸ்மெண்ட் இங்கே எடுத்தனாலும் கீழே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசர் கொடுத்து அப்படின்னா இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 13,300 வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இங்கே எதுவும் ஸ்வீப் வரல, ஸோ இப்படி எடுத்துகிட்டு கீழே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக வந்து செல் என்ட்ரி போகலாம். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா ஸோ டார்கெட் 1 வந்து 12,800 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட் 2 12,650, டார்கெட் 3ன்னு பார்த்தோம்னா 12,500 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக நம்ம சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஈவன் சென்செக்ஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிலாம் வந்து அழகாக மூவ் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ திரும்ப இங்கே இருக்க இம்பேலன்சஸ் எல்லாம் வந்து எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இம்பேலன்ஸ் எல்லாம் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கிறேன்னா உடனே எடுக்கிறதுக்கு வராது. ஸோ இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இப்படி எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துகிட்டு திரும்பியும் இங்கே இருக்க இம்பேலன்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஸ்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்டிஸ்மெண்ட் எடுத்துனாலும் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்காதனால ஸோ இதுதான் வந்து நம்மளோட சோச். இதுக்கு மேலே க்ளோசர் கொடுத்தா தான் 84,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் போய் இங்கே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் இம்பேலன்சஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஒவ்வொரு கேண்டில் வந்து கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இம்பேலன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது இம்பேலன்ஸ். ஸோ எடுத்துகிட்டு திரும்ப கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஸோ இங்கே 81,500 வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து லிக்விடிட்டிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக. ஆனால் எப்போ வரும்னு தெரியல. 1 or 2 days கூட ஆகலாம். பட் ஸ்ட்ரக்சர் அப்பப்போ ஃபார்ம் ஆகிற பொறுத்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 80,900 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கணும்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.